மிளகு குழம்பு இன்ஸ்டால கொஞ்சம் ட்ரெண்டிங்ல இருக்கிற ரெசிபி. நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்காம ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். எப்படி செய்து பார்க்கலாமா? 1 ஸ்பூன் கடலை பருப்பு, 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் அரிசி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க. அது போல காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் எண்ணெயில நல்லா வறுத்து எல்லாத்தையும் சேர்த்து பொடி பண்ணி அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். சட்டில அரை கப் போல எண்ணெய் ஊத்திக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் போல சீரகம், மிளகு, வெந்தயம், இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சு வந்ததும் அரை கப் போல பூண்டு எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்து வதக்கிக்கலாம். 1 கப் போல சின்ன வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, அதை கரைச்சி தண்ணி எடுத்துக்கலாம். 1/2 கப் புளி தண்ணி, 1 கப் அளவுக்கு நார்மல் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி அரைச்சு வச்சிருந்த மசாலா பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சின்ன துண்டு போல வெல்லம் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃபிளேம்ல வச்சிருங்க. நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்தது ஆஃப் பண்ணீங்கன்னா ஒரு சூப்பரான பூண்டு மிளகு குழம்பு ரெடி. ஹாஸ்டல் பேச்சுலர்ஸ் எல்லாம் உங்க அம்மா கிட்ட கேட்டு இந்த ரெசிபி செஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.